இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, சிவனின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலையும் தொடர்ந்து திவ்யக்கனை ஆசீர்வாதம் தோத்திரப்பலியும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும். இன்று நம்மையெல்லாம் வழிநடத்துவதற்காக அருட்தந்தை பெனிட்டோ முடிஸ் பங்குத்தந்தை வருகை தர இருக்கின்றார்கள். நற்செய்தியையும் போதனையும் கேட்டு அன்னையுடைய ஆசீர்வாதத்தை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலி முடிந்தவுடனே குழந்தை வர வேண்டி வந்திருப்பவருக்காக விசேஷ அபிஷேக கூட்டமும் தொடர்ந்து அன்னையுடைய சப்பர பவனியும் நடைபெறும். விசேஷமாக குழந்தை வர வேண்டி வந்திருக்கக்கூடிய பெண்கள் இந்த நாளுடைய சப்பரத்தை அன்னையுடைய சப்பரத்தை தூக்கி வருவார்கள். நாம் இணைந்து அவர்களுக்காக இணைந்து ஜெபிப்போம், ஒப்புக் கொடுப்போம். அதனை தொடர்ந்து அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரியை பெற்றுச் செல்ல உங்களை இருக்கிற கூப்பி ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு வருக வருக என அழைக்கின்றேன். ஆனமலை ஆரோக்கிய ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் ஆனைமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் 100 அடி தூரத்தில் மெயின் ரோட்டில் ஆலயத்தை காண்பீர்கள். வாருங்கள், இணைந்து அன்னையிடம் ஜெபிப்போம், சாட்சிகளாக மாறுவோம். எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கின்றார். நீங்களும் ஒரு நாள் வாய்ப்பு கிடைப்பினும் ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு வாருங்கள், சாட்சிகளாக மாறுங்கள். பிரியமான சகோதர சூழலே, இன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை இன்று நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் ஜெபமாலையில், ஆராதனையில், திருப்பலியில், அன்னையுடைய சப்பர பவனியிலும் உங்களை நினைத்து பார்க்கின்றோம். உங்களுக்காக உங்களோடு இணைந்து நானும் ஒப்புக் கொடுக்கின்றேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய மாதத்தை அன்னையுடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம், ஒப்புக் கொடுப்போம். ஜூலை மாதத்தில் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கூறியிருக்கின்றார், உன் கையை பிடித்து உம்மை பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட பாதுகாப்பில் இணைந்து வாழ இந்த நாளில் உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். மீண்டும் ஒருமுறை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பையும் முயற்சியும் காரியங்களையும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களையும் உற்றார் உறவினர்களையும் உங்களுடைய சொந்த பந்தங்களையும் வெளியிடங்களில் தங்கி வேலை செய்து கொண்டு இருப்பவர்களையும் விசேஷமாக கர்ப்பிணி பெண்களையும் குழந்தை வர வேண்டி இந்த நாள் ஆனமலைக்கு வரக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் தேவன் உடனிருந்து ஆசீர்வதிக்க உங்களோடு இணைந்து இந்த நாளை அன்னையுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஒரு நாள் சாட்சிகளாக ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வருவீர்கள். ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் 7 அடி ஆழமே கொண்ட ஒரு அற்புத கிணறு, ஜீவ ஊற்று கொண்ட கிணறு அமைந்திருக்கின்றது. அந்த ஜீவ ஊற்றிலிருந்து இன்றும் அருமையான சுவையான மாமருந்தாக அருமருந்தாக பொங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புனித நீரை எத்தனையோ நபர்கள் பல விதத்தில் பயன்படுத்துகிறார்கள். பரிபூர்ண சுகநலமும் பெற்று சாட்சிகளாக அன்னையுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கின்றார். பிரியமான சகோதர சூழலே, எத்தனையோ நபர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள், ஃபாதர் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அல்லது எங்களுடைய தொழிலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், வியாபாரத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், நல்ல உடல்நலத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அல்லது மருத்துவமனைக்கு போகாத ஆரோக்கியமான உடலும் மனமும் கொண்டவர்களாக வாழ ஜெபித்துக் கொள்ளுங்கள், இந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் பரிபூர்ண சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள், அல்லது இந்த அறுவை சிகிச்சை வெற்றி பெற வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள், மருந்து மாத்திரை இல்லாமல் நல்ல உடல்நலத்தோடு வாழ ஜெபித்துக் கொள்ளுங்கள், கடன் சுமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், இந்த வீட்டை வாங்க வேண்டும், இந்த நிலத்தை விற்க வேண்டும், அல்லது இந்த நிலத்தை வாங்க வேண்டும், பணம் கிடைப்பது தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது, விரைவில் அந்த கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்க வேண்டும், அல்லது இந்த லோன் கிடைக்க வேண்டும்,
அல்லது இந்த லோனை கட்டி முடிக்க வேண்டும், இந்த நகையை திருப்ப வேண்டும், இந்த நகையை விற்க வேண்டும், அல்லது இந்த பெரிய பார சுமையிலிருந்து இந்த பொருளாதார நெருக்கடியில் எங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். என் பிள்ளை ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், என்னுடைய பிள்ளைகள் ஒழுங்காக படிப்பதில்லை, இந்த மக்கான பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லது ஒரு சில பிள்ளைகள் இன்னும் மனம் மாறாமல் இருக்கின்றார்கள், ஒரு சில சேட்டைகள் இன்னும் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் மனம் மாற வேண்டும், என் பேரை காப்பாற்ற வேண்டும் என்று எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடு ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்கள். அத்தனை பேரையும் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய பாதத்துல சமர்ப்பிக்கின்றேன். அன்னையுடைய பரிந்துரையோடு உங்களுடைய அத்தனை நபருடைய வேண்டுதலும் நிறைவேற வேண்டும். ஒரு சில வியாதிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன, ஒரு சில வலியும் வேதனையும் வருத்தமும் இன்னும் நம்மை விட்டு நீங்காத சூழ்நிலையாக இருக்கலாம். அத்தனையும் நம்முடைய தாயுடைய பாதத்துல சமர்ப்பித்தனமாக உங்களுக்காக இணைந்து நான் ஜெபிக்கின்றேன், ஒப்புக் கொடுக்கின்றேன். இன்றைய நாளுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் அருமையாக கூறுகிறார், பழமையும் புதுமையும் ஒன்றாக சேர முடியாது. ஒரு சில நபர்கள் பாரம்பரியம் என்ற சொல்லிலே, பாரம்பரியம் என்ற பெயரில் இன்னும் பலதரப்பட்ட மூட நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சொல்லை, இப்படித்தான் குட்டிச்சாத்தான்களை எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தியதாம். அப்போது ஒரு குட்டிச்சாத்தான் அந்த மாநாட்டில் எழுந்து பேசியதாம், முன்ன போல மக்கள் இப்போது இல்லை, எல்லோரும் மனம் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள், இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள், நம்முடைய வேலை குறைந்து போய்விட்டது, இப்போதெல்லாம் அதிகமாக மக்கள் பாவம் செய்வதில்லை என்றெல்லாம் ஒரு குட்டிச்சாத்தான் பேசியதாம். அந்த தலைமை குட்டிச்சாத்தான் எழுந்து கூறியதாம், இதோ இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளாதே என்று சொன்னால் அவர்கள் இன்னும் அதிகமாகத்தான் நம்பிக்கை கொள்வார்கள். வேண்டும், இயேசுவுக்காக ஆலயம் கட்டுங்கள், இயேசுவுக்காக திருவிழா நடத்துங்கள் என்று சொன்னால் அதுல போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் ஆலயம் கட்டுவதிலும் திருவிழா கொண்டாடுவதிலும் பலதரப்பட்ட வெளி அடையாளங்களில் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆண்டவருடைய போதனை அவர்கள் மறந்து விடுவார்கள், ஆண்டவர் கற்பித்த நல்லவை அவர்கள் மறந்து விடுவார்கள். நம்முடைய வேலை சர்வசாதாரணமாக முடிந்துவிடும், மக்கள் பாவத்தில் விழுந்து விடுவார்கள் என்று தலைமை குட்டிச்சாத்தான் கூறியதாம். பிரியமான சகோதர சொல்லே, நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய படிப்பினையும் ஆண்டவருடைய போதனையும் ஆண்டவருடைய வார்த்தையும் நாம் கேட்பதில்லை. அந்த பாரம்பரியம் என்று நினைத்துக்கொண்டு ஒரு சில ஊர்களிலும் ஒரு சில பங்கிலும் இன்னும் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் என்று சிந்திக்காமல் இன்னும் அந்த பழைய கால மூட நம்பிக்கையோடு ஏன் செய்தார்கள், எதற்கு செய்தார்கள், நாம் ஏன் செய்ய வேண்டும், நாம் ஏன் செய்யக்கூடாது, செய்வதால் வரக்கூடிய விளைவு என்ன, பயன் என்ன என்று சிந்திக்க வேண்டுமே தவிர அப்படியே என்னுடைய முன்னோர்கள் பின்பற்றினார்கள் நானும் பின்பற்றுகிறேன் என்ற நிலையில் இருக்கக்கூடாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நிறைய குடும்பங்களில் பார்த்தோம் என்றால் தாய் என்ன செய்கிறாரோ அதை தான் மகனும் மகளும் செய்கின்றார். அதைத்தான் ஒரு பங்கில் நான் பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது அந்த மறைக்கல்வி பிள்ளைகளை எல்லாம் பெரியகுளத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வைகை டேமுக்கு அழைத்து சென்றிருந்தோம். அங்கு சென்று பிள்ளைகளுக்கெல்லாம் கலை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஒரு 6 பிள்ளைகளை காணவில்லை. ஐயோ, பிள்ளைகளை காணவில்லை என்று ஒரு பக்கம் அருள் சகோதரி, இன்னொரு பக்கம் பெரிய பசங்க, இன்னொரு பக்கம் நானும் இன்னொரு மறைக்கல்வி மாணவனும் சென்று பார்க்கின்ற போது ஒரு மரத்தடியில் கிளிசோசியம் பார்க்கக்கூடிய நபர் அமர்ந்திருக்கின்றார். அந்த இடத்துல இந்த மறைக்கல்வி பிள்ளைகள் மாணவிகள் 6 பேரும் கிளிசோசியக்காரிடம் கிளிசோசியம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ கோபம் வந்து அவர்களிடம் நான் கத்தி கோபத்தோடு சொல்கிறேன், உங்களை எங்கெங்கு தேடிக்கிட்டு இருக்கிறோம், இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று கேட்கின்ற போது நாங்கள் கிளிசோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஃபாதர் என்று இந்த மறைக்கல்வி மாணவிகள் கூறுகிறார்கள். கிளிசோசியம் பார்க்க சொல்லி உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது, யார் சொன்னதுன்னா எங்க அம்மாலாம் வீட்டில் கிளிசோசியக்காரை வச்சு கிளிசோசியம் பார்ப்பாங்க, ஆகையால் தான் நாங்கள் இங்கே வந்து கிளிசோசியம் பார்க்குறோம் என்று. பிரியமான சகோதர சகோதரே, மறைக்கல்வி நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியது அத்தனை வேஸ்ட் ஆகி போச்சு. அந்த பிள்ளைகளை வைகை டேம் கூட்டிட்டு போனது வேஸ்ட், எல்லாமே வீண் வீண் என்றுதான் சொல்ல முடியும்.
பெற்றோர்கள் கிளிசோசியம் என்றும் பார்க்கின்றார்கள் என்றால் அவருடைய பிள்ளைகளும் அதற்கு சளைத்தவர்கள் அல்ல. கூறுவார்களவா, 8 அடி பாய்ந்தால் பிள்ளை 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். அந்த பழையதை, அந்த பாரம்பரியம், அந்த பழையதை பிடித்து கொண்டு பெற்றோரும் பிள்ளைகளும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை, அவல சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் எதை செய்தாலும் ஏன், எதற்கு, இதனுடைய விளைவு, இதனுடைய பயன், இதனுடைய முக்கியத்துவம், இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா என்று பலதரப்பட்ட அறிவுபூர்வமான கேள்விகளை கேட்க வேண்டுமே தவிர மூட நம்பிக்கையோடு, மூட பழக்க வழக்கத்திற்கும், அல்லது என்னுடைய தாத்தா செஞ்சாரு, எங்க அம்மா செஞ்சாங்க, எங்க அப்பா செஞ்சாரு, நானும் செய்கிறேன் என்ற அந்த பழக்கம் இருக்கக்கூடாது என்பதை நாளுடைய நற்செய்தி நம்ம கருத்தில் சுருக்கமாக கூறுகிறோம். பிரியமான சகோதர சொல்லி, இன்றைய நாளில் நம்முடைய தாய் அத்தனையும் கடந்தவராக இதோ ஆகட்டும் என்று சொன்னாலும், நான் ஒரு கன்னியாயிற்று, இது எப்படி ஆகும் என்று கபிரியலையே கேள்வி கேட்டவர். பிரியமான சகோதர சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த, அந்த அப்படிப்பட்ட தெளிவான பார்வை, சிந்தனை கொண்டவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்துடைய முதல் சனிக்கிழமை ஆனமலையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயே, இந்த நாளில் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய அத்தனை நபர்களையும் சிறப்பான விதத்தில் அன்பின் விருந்து கொடுக்கக்கூடிய குடும்பத்தாரையும் மற்றும் இந்த நாளில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்ட நபர்களுக்காகவும், எங்களுடைய சொந்த பந்தங்கள், உற்றார் பிரபர்கள், நண்பர்கள், அறிந்தவர் தெரிந்தவர், உள்நாட்டில் வெளிநாட்டில் பலதரப்பட்ட காரியங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய, வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களெல்லாம் உன்னுடைய பரிந்துரையோடு, ஆண்டவரே, ஏதோ தாயுடைய பரிந்துரையோடு ஆசிர்வதிக்கும்படியாக சாட்சியுள்ள பிள்ளைகளாக என்று வாழ கிருபை தரும்படி, மற்றும் இந்த நாளில் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், காரியங்கள் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு, எங்களுடைய தொழிலோடும், எங்களுடைய வியாபாரத்தோடும், எங்கள் படிப்போடும், எல்லா முயற்சி காரியங்களோடு முடிவிருந்த ஆசீர்வாதத்தை நிரப்பி, இதோ கரத்தை பிடித்து உம்மை பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவனை தொடர்ந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுத்து எங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களாக நிறைவேறி மீண்டும் ஆனவளை ஆரோக்கிய ஆலயத்திற்கு சாட்சிகளாக வர கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.